வெல்கம் டு ஐஸ்வர்யாஸ் கலர் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம ஒரு பேப்பர் அம்ப்ரெல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. ஸோ நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது அதே origami பேப்பர்ஸ் தான். ஒரு 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறமா க்ளூ, இது 2 மட்டும்தான் நமக்கு தேவை. அகெயின் நீங்கள் இது சார்ட் பேப்பர்ஸில் இல்லை வேறு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பேப்பர்ஸில் கூட இது நீங்கள் ட்ரை பண்ண முடியும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 3x3 இன்ச் சைஸில் ஒரு ரெட் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷீட்டை அகெயின் நம்ம வந்து ஒயிட் சைட் ஃபேஸிங் அப் அண்ட் கலர் சைட் ஃபேஸிங் டவுன் இந்த மாதிரி வச்சு ஒரு டயகனல் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஃபோல்டிங் அசம்பிளி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பேப்பர் லாலிபாப் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அது இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னா மேலே கார்டில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது நம்ம டயகனல் ஃபோல்ட் பண்ணிட்டோம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற சைடில் இப்படி ஒரு கோனிக்கல் ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஹாஃப் லைன் வரைக்கும், பாட்டம் வந்து நம்ம ஏற்கனவே சென்டரில் க்ரீஸ் பண்ணியிருக்கிற அந்த லைன் வரைக்கும் வந்து செட்டில் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக பார்த்துட்டு இந்த இடத்த இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அன்ஃபோல்ட் பண்ணி திரும்ப இப்படி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ண பிறகு இந்த பாட்டம் டிப் இங்கே ஒரு ஃபோல்டிங் லைன் தெரியுது இல்லையா, இந்த எட்ஜுக்கு இந்த பாட்டம் டிப் வரணும். கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சுட்டு கீழே இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ண பிறகு மேலே 2 ட்ரையாங்குலர் ஃப்ளாப்ஸ் தெரியும், அதில் மேலே இருக்கிறத மட்டும் இப்படி கீழே கொண்டு வாங்க. இந்த ஃபோல்டிங் லைன் வரைக்கும் தான் அது பெண்ட் ஆகும், அதை தாண்டி வராது. ஸோ இப்படி பண்ணிவிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணி க்ரீஸ் பண்ண பிறகு திரும்ப இதை அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாக்கெட் தெரியும், சின்ன பாக்கெட், அதுக்குள்ளே இதை இப்படி இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபோல்ட் பண்ண சின்ன ட்ரையாங்கிள் ஃப்ளாப்பு இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லேயர் ரெடி. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் 6 லேயர்ஸ் பண்ணணும். மொத்தமாக நமக்கு 7 இருந்தால் போதும். ஸோ நம்ம இன்னும் 6 லேயர்ஸ் பண்ணணும். இப்போ நான் இன்னொரு கலரில் எப்படி செய்கிறதுன்னு மறுபடியும் செஞ்சு காட்டுறேன். ப்ளூ எடுத்துருக்கிறேன் நான், ராயல் ப்ளூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டயகனல் ஃபோல்ட் பண்ணணும். சில ஷீட்ஸ் நீங்கள் என்ன தான் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்திருந்தாலும் பேசிக்காக அந்த பேப்பரோட ஸ்ட்ரக்சர்னால வந்து சில சமயம் இப்படி எக்ஸ்ட்ராஸ் வரும், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் தெரியும். ஸோ அதை மட்டும் நீங்கள் சிசர்ஸ் வச்சு அப்பப்போ கரெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வாங்கும்போது 6x6 இன்ச் பேக்காக வாங்குவோம், பட் சில சமயம் அது ப்ராப்பர் 6x6 இன்ச்சாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் இப்படி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி கார்னர்ஸில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் பிசுறு இருந்ததுன்னா அதை ஜஸ்ட்டு கட் பண்ணி ஈவன் ஆக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஸோ இப்போது ஹாஃபை ஃபோல்ட் பண்ணிவிட்டோம். அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் இந்த சைடில் இருக்கிறது சென்டரில் வரணும். சென்டர் ஃபோல்டில் டச் பண்ணுற மாதிரி ஒரு கோனிக்கல் ஃபோல்ட் மாதிரி வச்சுட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணப்புறம் இதையும் அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ இதை க்ளோஸ் பண்ண பிறகு இந்த பாட்டம் இப்போ நம்ம க்ரீஸ் பண்ணியிருக்கிற இந்த டிப்பு ஃபோல்டோட இந்த டிப்புக்கு வரணும். இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ண பிறகு மேலே உங்களுக்கு 2 ஃப்ளாப்ஸ் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஃப்ளாப்பை மட்டும் எடுத்து இப்படி கீழே ஃபோல்ட் பண்ணுங்கள். நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அன்ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இப்போது இங்கே இந்த குட்டி ஃபோல்டில் வந்து உங்களுக்கு ஒரு பாக்கெட் மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணிங்கனாலே வரும். அதுக்குள்ளே இந்த ட்ரையாங்கிளில் உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க.
ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் 5 பீசஸ் ரெடி பண்ணணும். ஸோ இப்போ நம்ம 7 பீசஸ் ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அகெயின் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு மூவ் ஆகிடும். நம்ம டோட்டலாக அசம்பிள் பண்ணிவிட்டு நகர்த்தும் போது பேப்பர்ஸ் மூவ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம க்ளூ யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ரெட் எடுத்திருக்கேன். இந்த பெரிய ட்ரையாங்குலர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் சைடு வந்து உங்களோட ரைட் சைடில் இருக்கணும். இப்போ நான் ப்ளூ ஃப்ளாப் எடுத்துகிட்டு இந்த ஒயிட் கலர் தெரியுது இல்லையா, அதை வந்து இந்த கேப்பில் இப்படி இன்சர்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் ஏரியாவில் நான் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிடுறேன். நீங்கள் இன்சர்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு வந்து கொஞ்சமாக வெளியே தெரியும். ஸோ அதை வந்து கரெக்டாக அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் டிப்லையுமே நீங்கள் இந்த க்ளூ அப்ளை பண்ணி இது உள்ளே இப்படி நல்லா பேஸ்ட் பண்ணிவிடுங்க ப்ளூ மேலே. ஓகே, ஸோ இப்போது அடுத்தது லைட் ப்ளூ எடுத்துக்கலாம். லைட் ப்ளூலேயும் ஒயிட் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த குட்டி ட்ரையாங்கிள் இதுக்கு கீழே ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பில் இந்த ஒயிட்டை ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்சர்ட் பண்ணி பேஸ்ட் பண்ண பிறகு இங்கே சின்னதாக இந்த டார்க் ப்ளூ ராயல் ப்ளூவோட ஒரு டிப் இருக்கும், அதை இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை க்ளூ போட்டு நல்லா செக்யூர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் லாஸ்ட்டு ஃப்ளாப் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஒயிட் சைடில் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எல்லோ உள்ளே விட்டுட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா எல்லோவை ஃபோல்ட் பண்ணி திரும்ப அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் க்ளூ அப்ளை பண்ணி திரும்ப இதை நல்லா செக்யூர்டாக இப்படி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ரெட் இருக்குது இல்லையா, இந்த ஆரஞ்சு இப்படி ஸ்லோவாக பின்னாடி தள்ளிட்டு ரெட்டோட ஒயிட் சைடு எடுத்து அதில் க்ளூவர்ஸ் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப இது ஆரஞ்சு ஃப்ளாப்புக்குள்ளே இப்படி விட்டிங்கனாலே ஒரு அம்ப்ரெல்லா ஷேப் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அம்ப்ரெல்லா ஷேப் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு பேக் சைடை முடிச்சிடுங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடில் இது இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, ஸோ இதோட சின்ன ட்ரையாங்குலர் ஃப்ளாப் வந்து இந்த ரெட்டுக்குள்ளே போகணும். ஸோ இந்த ரெட்டை கொஞ்சம் லைட்டாக தூக்கி விட்டுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி இதை நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கூட இருக்கும். அப்படி கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் எங்கேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் அம்ப்ரெல்லா இப்போ ரெடி. இப்போ இதுக்கு ஸ்டிக்கு மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 3x3 இன்ச் ஸ்கொயரில் ஒரு க்ரீன் ஷீட் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம நார்மலாக இப்படி க்ராஸாக ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு எண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின்னாகவும் ஒரு எண்டு கொஞ்சம் திக்காகவும் இருக்குது என்னோடய ஸ்டிக்கில். ஸோ இந்த தின் எட்ஜை வந்து இது உள்ளே விட்டு எடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன காம்பஸ் வச்சு நான் ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டிக்கை உள்ளே விடுறதுக்காக. க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஜென்டிலாக உள்ளே விட்டு வெளில இழுத்திங்கனாலே வந்துடும். நீங்கள் நார்மலாக ஒரு உட்டன் ஸ்டிக்கோ இல்லை ப்ரூமோட ஸ்டிக்கு அந்த மாதிரி ஸ்டிக்ஸ் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை இன்சர்ட் பண்ணால் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது கீழே
ஒரு பெண்ட். ஸோ இப்போ பேப்பர் அம்ப்ரெல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற கலர்ஃபுல் பேப்பர்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.